கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் 19 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்திக் ஆனந்த் யாருக்கும் தெரியாம கரண்ட் ஷாக்கு வச்சிடுறாரு. இதனால கார்த்திக்கு அந்த கம்பெனில ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது. கார்த்திக்கு அந்த கரண்ட் ஷாக் அடிச்சிருது. கார்த்தி மயக்கம் மட்டும் கீழே விழுகிறாரு. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஓடி வராங்க. ஓடி கார்த்தியை தூக்குறாங்க. கார்த்தி தம்பி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு. அப்ப கார்த்தி மயக்கத்திலே இருக்காரு. அப்ப பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்க, கார்த்தியோட மிஷின்ல மட்டும் கரண்ட் வருது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அங்க உள்ளவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஆனந்த் கேக்குறாரு, எப்படி இந்த மிஷின்ல மட்டும் கரண்ட் வரும் அப்படின்னு. அதுக்கு அங்க உள்ளவங்க சொல்றாங்க, சார் இது யாரோ வேணுக்குமே பண்ணிருக்காங்க சார், அங்க பாருங்க கரண்ட்ல இருந்து ஒயர் மட்டும் தனியா வருது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்றாரு, யாரு வேணுக்குமே பண்ணிருப்பா அப்படின்னு. அப்ப அங்க உள்ளவங்க ஆனந்த தான் சந்தேகப்படுறாங்க. அப்ப அருண் ஆனந்த் கிட்ட கேக்குறாரு, பாத்தியா ஆனந்த், சொத்துக்காக தம்பிய கூட கொலை பண்றதுக்கு இப்படி முயற்சி பண்றியே அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, இங்க பாரு அருண், நான் எல்லாம் இந்த சில்லறத்தனமான வேலையெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்றாரு, அப்புறம் தம்பிக்கு எப்படி இப்படி ஆனிச்சு அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, அது எனக்கு தெரியாது, சரி வாங்க கார்த்தியை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. அங்க போயிட்டு கார்த்தியை அட்மிட் பண்றாங்க. கார்த்தியை டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு லைட்டா கரண்ட் ஷாக் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாரு அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, ஆனந்த் இதை நம்ம வீட்டுல சொல்லியே ஆகணும் அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, கண்டிப்பா சொல்லியே தான் ஆகணும் அப்படின்னு. அப்ப அருண் நேரா நம்ம ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, ஐஸ்வர்யா இது மாதிரி கார்த்திக்கு கம்பெனில ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா மனசுக்குள்ளேயே சந்தோஷப்படுறாங்க. அப்ப அருண் சொல்றாரு, ஐஸ்வர்யா சொல்றியா இல்லையா அப்படின்னு. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா சொல்றாங்க, என்னங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுல உள்ள எல்லாரையுமே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. கட் பண்ணிட்டு பக்கத்துல ரியா இருக்காங்க. அப்ப ஐஸ்வர்யா ஓடி போய் ரூம் கதவை சாத்திட்டு ரியாவை ஓடி கட்டி பிடிச்சி, ரியா உனக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த கார்த்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சான், இனிமே கார்த்தியால இந்த கம்பெனில ஒர்க் பண்ண முடியாது, போன ஒரு நாள்லயே கார்த்தி அந்த போட்டியில தோத்துட்டான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரியா சொல்றாங்க, இனிமே நமக்கு தான் அந்த சொத்து அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, ஆமா நமக்கு தான், ஃபர்ஸ்ட் அந்த கார்த்தி வீட்டுக்கு வந்ததோட நம்ம சொத்தை ரெண்டா பிரிச்சு உனக்கும் எனக்கும் எடுத்துக்கிறோம். அந்த கார்த்தி என்ன சொன்னா, சொத்தே வேணான்னு சொன்னானா அவனை இந்த வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் துரத்துறோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியாவும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா சொல்றாங்க, சரி நான் உடனே போய் அத்தை கிட்ட சொல்றேன், அப்புறம் நான் சொல்லலைன்னு அருண் கோவப்படுவாரு அப்படின்னு. ரியாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா அப்படியே கண் கலங்குற மாதிரி அங்கேருந்து உடையாடுறாங்க. அப்ப அபிராமி கேக்குறாங்க, இப்ப எதுக்கு நீ இப்படி உடையாடுற அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை இது மாதிரி கார்த்தி இன்னைக்கு தானே வேலை பார்க்க போனாரு, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி ஷாக் ஆகுறாங்க. அபிராமி கோவப்பட்டு ஐஸ்வர்யா கிட்ட, நீ ஏதாவது பண்ணியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை நான் வீட்டுல தானே இருக்கேன், நான் என்னத்தான் பண்ண முடியும், இங்க பாருங்க கார்த்தி தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டான், ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்களாம், வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அபிராமியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. கார்த்தி, மீனாட்சி, மைதிலி, தீபா எல்லாருமே கிளம்புறாங்க. நம்ம கார்த்தி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அபிராமி கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. தீபா கண் கலங்குறாங்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, தீபா உன் நல்ல மனசுக்கும் புருஷனுக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்குட்ட, கரண்ட் சாக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகாது, அவன் ரொம்ப தைரியமான ஆளு அப்படின்னு. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போனதோட டாக்டர் அபிராமிகிட்ட சொல்றாங்க, மேடம் நீங்க கவலைப்படாதீங்க, கார்த்தி தம்பிக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாரு அப்படின்னு. அபிராமியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அபிராமி, தீபா ரெண்டு பேருமே சேர்ந்து கார்த்திய பாக்குறதுக்காக ரூம்குள்ள போறாங்க. கார்த்தி அப்பதான் கண் முழிக்கிறாரு. கண் முழிச்சதோட அபிராமி சொல்றாங்க, கார்த்தி நான் இதுக்குதான்ப்பா சொன்னேன், உனக்கு இந்த சவால்லாம் எதுக்குப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா இது யாரோ வேணுக்கும்னே பண்ண மாதிரி இருக்குமா அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, ஆமாப்பா நீ தோக்கணும் அப்படின்னு யாரோ இந்த வேலையை பண்ணிருக்காங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆனந்த கூப்பிடுமா அப்படின்னு. அப்ப ஆனந்த் அந்த இடத்துக்கு வராரு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அண்ணா உனக்கு சொத்து தானே முக்கியமா, போயிட்டு என் உயிரு கூட உனக்கு கவலை இல்லை இல்ல அப்படின்னு. அப்ப ஆனந்த் கேக்குறாரு, என்ன கார்த்தி சொல்ற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அண்ணா எனக்கு தெரியும்னா நீ தான் என்னுடைய மிஷின்ல கரண்ட் ஷாக்கு வச்சிருக்க அப்படின்னு.
இதை கேட்டுட்டு அருண் சொல்றாரு, ஆமா கார்த்தி, நான் கூட செக் பண்ணேன், அங்க உள்ளவங்க எல்லாருமே செக் பண்ணாங்க, அதுல வாலண்டியரா யாரோ கரண்ட் கனெக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி செம்ம கோவப்படுறாரு. அண்ணா, உனக்கு சொத்து தானே முக்கியம், எனக்கு சரியாகி வீட்டுக்கு வந்ததோட சொத்தெல்லாம் உன் பேரில் எழுதி வச்சுட்டு நானே இந்த வீட்டை விட்டு போறேன், நீ சொத்தை மட்டுமே வச்சுக்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாரு. அப்ப ரியாவும் ஐஸ்வர்யாவும் பேசிக்கிறாங்க, நம்ம நினைச்ச மாதிரி சொத்து நம்ம கைக்கு வரப்போகுதுடி அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரியா சொல்றாங்க, ஆமாக்கா, நம்ம கைக்கு சொத்து வரப்போகுது, ஆனா இந்த வீடு யாரு பேருக்குன்னு தெரியலையே அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாரு, இந்த பிளான் போட்டது எல்லாமே நான் தான், அதனால இந்த வீடு என் பேருக்கு தான் வரணும் அப்படின்னு. அப்ப ரியா மனசுல யோசிக்கிறாங்க, நீ என்ன வேணாலும் கத்திக்கோ, இந்த வீடு எங்களுக்கு தான் வரும், ஏன்னா இந்த வீட்டோட மூத்த மகன் மூத்த மருமகன்னா நாங்க 2 பேரும் மட்டும்தான் அப்படின்னு ரியா மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் வந்து சொல்றாங்க, மேடம், இது மாதிரி கார்த்தியை நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தியை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப நம்ம தீபா கார்த்திக்கு வந்து ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவிருக்காங்க. அப்ப டக்குன்னு அங்கிருந்து ஆனந்த் சொல்றாரு, அங்கேயே நில்லு கார்த்தி அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு ஆனந்த், இப்பதான் கார்த்தி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான், அவனை இப்படி பேசாத அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, அம்மா, இனிமே கார்த்திக்கும் இந்த வீட்டுக்கும் எந்தவித சம்பந்தமுமே கிடையாது. அவன் என்ன சொன்னான், ஒருவேளை அந்த கம்பெனில கண்டினியூவா ஒர்க் பண்ண முடியலைன்னா இந்த சொத்தெல்லாம் என் பேருக்கும் அருண் பேருக்கும் எழுதி கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொன்னால, அதே மாதிரி அவனை செய்ய சொல்லு அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு ஆனந்த், அவன் சவால் விட்டது உண்மைதான், ஆனா அவனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு, அப்படி கரண்ட் ஷாக் அடிக்காம இருந்திருந்தா அவன் கண்டினியூவா வேலை பார்த்திருப்பான் அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, அம்மா, அவன் தான் வேலை பார்க்கல, இல்ல அப்புறம் என்ன, சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்க சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த வக்கீல் வந்துருவாரு அப்படின்னு. இதையெல்லாம் கேட்டுட்டு தீபா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்ப அந்த வக்கீல் இங்க இருந்து வர்றாரு. வந்ததோட கார்த்தியை பார்த்துட்டு, கார்த்தி தம்பி, ஆனந்த் சொன்ன மாதிரி எல்லா ஃபைல்ஸும் ரெடி பண்ணிட்டு நீங்க கையெழுத்து போட வேண்டியது மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, தம்பி, சொல்ற மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்துறாதீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, இந்த சவால்ல நான் தோத்து போயிட்டேன், கையெழுத்து போட்டு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஃபைலை வாங்கி கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு நம்ம தீபா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம கார்த்தி திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வராரு. அப்ப அபிராமி சொல்றாங்க, ஒரு நிமிஷம் நில்லுப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா, நீங்க இங்கே இருங்கம்மா அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நீ இருக்கிற இடத்துலதான் நான் இருப்பேன், வேற எங்கேயும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியும் திங்ஸ் பேக் பண்றாங்க. அப்ப அருணாச்சலம் சொல்றாரு, அபிராமி, நீ இல்லைன்னா நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய திங்ஸா பேக் பண்றாரு. அப்ப ஆனது சொல்றாரு, போங்க போங்க, அவன்கிட்ட என்ன இருக்கு, அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, அவன் கிட்ட முழு பாசம் இருக்கு, எனக்கு அது மட்டும் போதும், உன்ன மாதிரி ஒருத்தன் கூட நான் இங்க இருக்க முடியாது, நீ உன் பொண்டாட்டியவே கத்திக்கிட்டு அழு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. நம்ம தீபா, அபிராமி, கார்த்தி எல்லாருமே சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில போறாங்க. அப்ப ரியாவும் ஐஸ்வர்யாவும் சந்தோஷப்படுறாங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க, நான் இந்த வீட்டு மகாராணியா ஆகணும்னு நினைச்சேன், அதே மாதிரி நான் இந்த வீட்டு மகாராணி ஆகிட்டேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சந்தோஷப்படுறாங்க. ரொம்பவே சூப்பரா இந்த எபிசோட கொண்டு போக போறாங்க.